சேமிப்புகள் வருவாயில் நடப்பு நுகர்வுக்கு பயன்படாத ஒரு பகுதி சேமிப்பு என வரையறுக்கப்படுகிறது. அவை தற்போதைய நுகர்வுக்காக பயன்படுத்தப்படாமல் எதிர்கால பயன்பாட்டிற்கு ஒதுக்கி வைக்கப்படுகிறது. ஒரு நபர் பணத்தை சேமிக்க பல வழிகள் உள்ளன. வங்கியில் வெவ்வேறு வகையான கணக்குகளின் மூலம் பணத்தை சேமிக்கலாம். மாணவர் சேமிப்பு கணக்கு. சில வங்கிகள் குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கான சேமிப்பு கணக்குகள் துவக்கியுள்ளனர். இவை நெகிழ்வான விதிமுறைகளுடன் பூஜ்ஜிய இருப்பு தொகையை கொண்டது இதன் முக்கிய அம்சமாகும். சேமிப்பு வைப்பு. வாடிக்கையாளர்கள் தங்களுடைய நடப்பு வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்க ஆரம்பிக்கும் கணக்கிற்கு சேமிப்பு கணக்கு எனப்படும். நுகர்வோர் பணம் தேவைப்படும் பொழுது அவர்கள் கணக்கில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த வைப்பு தொகைக்கு வங்கி பெயரளவு வட்டி அளிக்கிறது. நடப்பு கணக்கு வைப்பு. நடப்பு கணக்குகள் பொதுவாக வர்த்தக நிறுவனங்கள், வர்த்தகர்கள் மற்றும் பொது அதிகாரிகளால் ஆரம்பிக்கப்படுகிறது. தேவைக்கேற்ப வங்கி பரிவர்த்தனை மேற்கொள்ள நடப்பு கணக்கு உதவுகின்றது. நிரந்தர வைப்பு. நிரந்தர வைப்பு கணக்கு என்பது முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்திற்கு பாதுகாப்பும் நிலையான வருவாயையும் விரும்புவார்கள். நிரந்தர வைப்பை கால வைப்பு எனவும் அழைக்கலாம். அவை குறிப்பிட்ட காலத்திற்கு நிரந்தரமாக வங்கியில் இருக்கும். சேமிப்பின் நன்மைகள். நாம் விரைவில் நிதி ரீதியாக தனித்து இருக்கலாம். நாம் எந்த எதிர்பாராத செலவுகளையும் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் நம் வேலையை இழந்தால் எதிர்காலத்தில் நிதியுதவியாக இருக்கும். நம் சூழ்நிலை மாறினாலும் நாம் தயாராக இருப்போம். நம் பணி ஓய்வில் வசதியாக இருப்போம். இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. மாணவர்களிடையே சேமிப்பினை ஊக்குவித்தல். வரி மற்றும் கணக்கியல் பற்றி கற்றுக் கொடுத்தல். வளர்ந்து வரும் பணம் சார்ந்த முடிவுகளில் ஈடுபடுத்துதல். உதவித்தொகை விண்ணப்பிக்க ஊக்கப்படுத்துதல். வரவு செலவு திட்டம் போடவும் மாணவ கடன்களுக்கு விண்ணப்பிக்கவும் உதவி செய்தல். தனிப்பட்ட சேமிப்புக்கு கற்றுக் கொடுத்தல். மாணவர்களை சஞ்சய்கா திட்டத்தை ஆரம்பிக்க ஊக்குவித்தல். இப்படி பல்வேறு வகைகளில் மாணவர்களுக்கு இடையே சேமிப்பினை ஊக்குவிக்கலாம்.